ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கடலூரில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் வெப்பம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிதம்பரம், அண்ணாமலை நகர், சிவபுரி, வல்லம்படுகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பொழிந்தது. இதேபோல மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. திருச்சி மாவட்டம் முசிறி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. எலவனாசூர் கோட்டை, வடகுரும்பூர், ஆசனூர், செங்குறிச்சி, கெடிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, கான்சாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருவையாறு, வல்லம், கண்டியூர், நாஞ்சிக்கோட்டையில் கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர்ந்து தஞ்சை மாநகரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திடீர் மழையால் அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் பெய்த கனமழையால் சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. மதகடிப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். மழைநீர் வடிந்து செல்ல உரிய வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, நாகை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மழை இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கலபுராகியில் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கலபுராகி மாவட்டத்தில் உள்ள கலபுராகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வியாழக்கிழமை அதிகாலை முதல் கனமழை பெய்தது. இதனால் மழைநீர் வடிகால்கள் நிரம்பி சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கலபுராகி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்வது குறிப்பிடத்தக்கது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.